இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். 10,160 மாணவர்கள் SPM தேர்வில் அமரவில்லை. நேற்று திங்கட்கிழமை வெளியிடப்பட்ட 2023 ஆண்டுக்கான SPM தேர்வு முடிவில் தேர்வை எழுதிய 3,73,525 மாணவர்களில் 11,713 மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் A பெற்று சிறந்த அடைவு நிலை சான்றிதழை கொண்டிருந்த போதிலும் 10,160 மாணவர்கள் இத்தேர்வில் அமரவில்லை என்று கல்வி அமைச்சின் புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. தொடக்கப் பள்ளிகளில் 6ஆம் ஆண்டு மதிப்பீட்டு தேர்வான UPSR மற்றும் இடைநிலைப் பள்ளிகளில் 3ஆம் படிவ மாணவர்களுக்கான PT3 ஆகிய தேர்வுகள் அகற்றப்பட்ட நிலையில் மாணவர்களின் 11 வருட கல்விக்கு அரசாங்கத்தின் முக்கிய முதல் தேர்வாக கருதப்படும் SPM தேர்வை 10,000க்கும் அதிகமான மாணவர்கள் எழுதாமல் தவறவிட்டு இருப்பது பெரும் கவலை அளிக்கும் விஷயமாகும் என்று வர்ணிக்கப்பட்டுள்ளது. 5ஆம் பாரத்தில் கல்வியை பாதியிலேயே நிறுத்திவிட்டு வேலைக்கு சென்றது, இளம் வயதிலேயே திருமணம் செய்து கொண்டது, நோய் மற்றும் விபத்து போன்ற காரணங்களினால் சம்பந்தப்பட்ட மாணவர்கள் முக்கிய அரசாங்க தேர்வான SPM தேர்வை எழுதவில்லை என்று கூறப்படுகிறது. எனினும் மிகப்பெரிய எண்ணிக்கையில் 5ஆம் படிவ மாணவர்கள் இத்தேர்வை எழுத தவறியிருப்பதற்கான உண்மையான காரணத்தையும் எதிர்காலத்தில் இதனை தடுப்பதற்கான வழிகளை ஆராயவும் கல்வி அமைச்சு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. விரைவில் நடைபெறவிருக்கும் பினாங்கு சுங்காய்பாக்காப் சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஒற்றுமை அரசாங்கம் சார்பில் அம்னோ போட்டியிடுவதற்கு பக்கத்தன் ஹரப்பான் வழிவிட வேண்டும் என்று கட்சியின் அடிமட்ட உறுப்பினர்கள் விரும்புவதாக பினாங்கு அம்னோ தலைவர் கூறுகிறார். டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நாட்டின் பிரதமராக வருவதற்கு ஆதரவு தெரிவித்தது உட்பட ஒற்றுமை அரசாங்கம் நிறுவப்படுவதற்கு அம்னோ ஆற்றிய பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் சுங்காய்பாக்காப் இடைத்தேர்தலில் பரிசான் நேஷனல் தனது வேட்பாளரை நிறுத்துவதற்கு பக்கத்தன் ஹரப்பான் வழிவிட்டு ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்று அம்னோவின் அடிமட்ட உறுப்பினர்கள் விரும்புவதாக பெயர் குறிப்பிட விரும்பாத அம்னோ தலைவர் ஒருவர் FMTயிடம் தெரிவித்துள்ளார். அண்மையில் கொலகுபுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தலில் DAPயை சேர்ந்த பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளர் பாங் சோக் தாவ் வெற்றி பெறுவதற்கு அம்னோ உதவியதற்கு ஈடாக சுங்காய்பாக்காப் இடைத்தேர்தலில் அம்னோவிற்கு பக்கத்தான் ஹரப்பான் வழிவிட வேண்டும் என்று அந்த தலைவர் கேட்டுக்கொண்டுள்ளார். ஜொஹோர் டத்தோ யூனுஸ் சுலைமானில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் நிகழ்ந்த தீ விபத்தை தொடர்ந்து அதிலிருந்து வெளியேறிய வெடிப்பு சத்தம் லீமாக்கடாய் பகுதியில் இருக்கும் குடியிருப்பாளர்களை அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கியது. நேற்று இரவு 11 மணியளவில் கிடைக்கப்பெற்ற புகாரை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்த முற்பட்ட வேளை சம்பந்தப்பட்ட தொழிற்சாலையிலிருந்து பயங்கர வெடிப்பு சத்தம் வெளியேறி மேலும் தீ கொழுந்துவிட்டு எரிந்ததாக தெரியப்படுகிறது. சென்னாய், குலாய் பசார் ஆகிய தீயணைப்பு நிலையத்திலிருந்து மொத்தம் 50 தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்தை வந்தடைந்ததாக ஜொஹோர் தீயணைப்பு மீட்பு நிலையத்தின் இயக்குநர் சித்தி ரோஹானி நடேர் தெரிவித்தார். இத்தீ விபத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை என்பதுடன் இச்சம்பவம் ஏற்பட்ட காரணம் குறித்து போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருவதாக சித்தி ரோஹானி மேலும் கூறினார். செராஸ் விளையாட்டரங்கில் கடந்த சனிக்கிழமை கோலாலம்பூர் சிட்டி மற்றும் ஜொஹோர் டாருல் தக்ஸீம் JDT ஆகிய 2 அணிகளுக்கும் இடையே நிகழ்ந்த மலேசிய சூப்பர் லீக் காற்பந்தாட்டத்தை தொடர்ந்து அவ்வளாகத்தின் வெளியே நடந்த கலவரத்தை போலீசார் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். மேலும் இச்சம்பவம் குறித்த 2 காணொளிகள் தற்போது சமூக வலைத்தளங்களில் பரவலாகி வருவது தமது தரப்பின் கவனத்திற்கு வந்ததாக பட்டாலிஞ்சயா மாவட்ட துணை போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் M. ஹுசேன் சொலேஹுடின் ஜோல்கிஃப்லி தெரிவித்தார். இக்கலவரத்தினால் விளையாட்டு அரங்கில் உட்காரும் பகுதியின் நுழைவாயிலில் உள்ள இரும்பு கதவுகள் சேதமடைந்திருப்பதாக ஹுசேன் சொலேஹுடின் இன்று ஓர் அறிக்கையில் கூறினார். இச்சம்பவம் குறித்து குற்றவியல் சட்டம் 427 மற்றும் 233 ஆகிய பிரிவுகளின் கீழ் விசாரணை மேற்கொண்டு வருவதாக ஹுசேன் சொலேஹுடின் மேலும் தகவல் வெளியிட்டார்.
அரசாங்கத்தின் நிலத்தில் குடியிருக்க சட்டவிரோதமாக செயல்படும் வெளிநாட்டவர்களின் நடவடிக்கை அவ்விடத்தில் மேற்கொண்ட திடீர் சோதனையின் மூலம் வெளிச்சத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இன்று நள்ளிரவு 12:30 மணியளவில் செந்தூலில் உள்ள ஒரு குடியிருப்பில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சம்பந்தப்பட்ட வீட்டிலிருந்து தப்பி செல்ல முற்பட்ட சில அந்நிய பிரஜைகளை மலேசிய குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் வெற்றிகரமாக கைது செய்துள்ளனர். இச்சோதனையில் மொத்தம் 124 அந்நிய பிரஜைகள் சட்டவிரோதமாக செயல்பட்டதற்காக கைது செய்ததாக மலேசிய குடிநுழைவுத்துறையின் தலைமை இயக்குநரான டத்தோ ரோஸ்லின் ஜூசோ கூறினார். அதிலும் சிலர் ஏற்கனவே திருமணமாகி மனைவி குழந்தைகளுடன் இருந்து வருவதாகவும் பெரும்பாலானோர் ரோஹிங்கியாவை சேர்ந்தவர்கள் என்று நம்பப்படுவதாக ரோஸ்லின் ஜூசோ தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட அந்நபர்கள் அனைவரும் மேலதிக விசாரணைக்கு உட்படுத்தப்படவிருப்பதாக ரோஸ்லின் ஜூசோ மேலும் தகவல் வெளியிட்டார். திரங்கானு கம்போங் டுரியான் ஜலான் குவால திரங்கானு குவால பெராங்கின் 21வது கிலோமீட்டர் தொலைதூரத்தில் சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த லாரியின் பின்புறத்தில் மோட்டார் சைக்கிள் மோதியதில் இருவர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இன்று நள்ளிரவு 2:25 மணியளவில் நிகழ்ந்த இக்கோர சம்பவத்தை குறித்து போலீஸ் தரப்புக்கு அவசர அழைப்பு கிடைக்கப்பெற்றதாக மாராங் மாவட்ட போலீஸ் தலைவர் டெப்யூட்டி சூப்பரிண்டென்டன்ட் முகமது ரஸ்மான் செத்தாப்பா தெரிவித்தார். கம்போங் கோண்டாங்கிலிருந்து அஜில் ஃபெல்டா புக்கிட் பாடிங்கில் இருக்கும் தமது வீட்டிற்கு மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருக்கும் போது 22 வயது பெண் உட்பட அவரின் பிள்ளையும் விபத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக முகமது ரஸ்மான் கூறினார். விபத்தில் பாதிக்கப்பட்ட இருவரின் உடல்களும் சவ பரிசோதனைக்காக ஹுலு திரங்கானு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக முகமது ரஸ்மான் மேலும் குறிப்பிட்டார். செராஸ் ஆலம் டாமாயில் பேருந்து ஒன்று கவிழ்ந்ததில் அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் நிறுத்தப்பட்டிருந்த 5 வாகனங்கள் சேதமடைந்தன. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு 11 மணியளவில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் 2 பெரோடுவா மைவி, பெரோடுவா வீவா, டொயோட்டா வியாஸ் உட்பட ஹோண்டா HRV ஆகிய கார்கள் பாதிக்கப்பட்டன. இச்சம்பவம் குறித்து இரவு 11:55 மணியளவில் போலீஸ் தரப்புக்கு புகார் கிடைக்கப்பெற்றதாகவும் பினாங்கிலிருந்து வந்து கொண்டிருந்த அப்பேருந்து அருகிலுள்ள பயணிகள் தங்கும் அடுக்குமாடி குடியிருப்பில் விபத்துக்குள்ளாகியதாக கோலாலம்பூர் போக்குவரத்து புலனாய்வு மற்றும் அமலாக்கத்துறையின் துணைத் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் சூஃபியான் அப்துல்லா தெரிவித்தார். 33 வயது அப்பேருந்து ஓட்டுநர் வேக கட்டுப்பாட்டை இழந்து அவ்வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் மீது மோதி விபத்துக்குள்ளாகியதாக சூஃபியான் அப்துல்லா கூறினார். சம்பந்தப்பட்ட பேருந்தில் பயணித்த 11 ஆண்கள் மற்றும் 20 பெண்கள் எந்தவொரு காயமின்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியதாக சூஃபியான் அப்துல்லா பதிலளித்தார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.